எபிசோட் 3 ஓபன் பண்ண இப்ப நம்ம ப்ரொஃபசரை தான் காமிக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் இவர்கிட்ட சரி நாங்க அந்த பையன் தான் உங்க குடும்பத்தை கொன்னிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து நாங்க விசாரிச்சோம். ஆனா அவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியும் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்றான். சார் நாங்க அது மட்டும் இல்லாம சட்டத்துக்கு அப்புறமா அவனுக்கு நாங்க லைட் டிடெக்டர் மிஷினை யூஸ் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுல கூட நெகட்டிவ் தான் சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் சொல்றாரு இந்த மாதிரி சைக்கோங்களால ஒரு பொய்யை சொன்னா கூட அதை எப்படி உண்மையா சொல்லணும் அப்படிங்கிறவங்கள கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் கூட தெரியாம எதுக்கு நீ போலீஸா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ண கடைசி அந்த ஃபார்முலாக்குள்ள அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட் பண்ணப்பட்டதுக்காக போலீஸ் அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாமே இதை பார்த்து ரொம்பவே கதறி அழுகுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணீரோ பார்த்துட்டே இருக்கோம். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ப்ரொஃபசர் இடன்டரோட மனைவியோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோ இருக்கக்கூடிய பையனை பார்த்து இது உன்னோட பையன் அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி இருந்துகிட்டு ஆமா இது என்னோட பையன். அவனுக்குள்ள சைக்கோஜின் இருந்தாலும் அவன் ஒரு சைக்கோவால வளர கிடையாது. அவன் ஒரு நார்மல் பர்சன் எப்படி வளருவானோ அதே மாதிரி தான் வளர்ந்திருக்கான். ஒரு சின்ன விலங்கு கூட அடிபட்டா கூட அதுக்கு உதவி பண்ண கூட மனநிலையில தான் அவன் இருக்கா அப்படி சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப ப்ரொஃபசர் இந்த சிடுமுஞ்சி டாக்டர் ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவன் என்னதான் பண்றான் அப்படி சொல்லி பார்க்கிறதுக்கு போறாரு. அந்த இடத்துல சிடுமுஞ்சி டாக்டர் யாரோ ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை சுத்தி இருக்கிறவங்கள ஒருத்தன் கத்திய சிடுமுஞ்சி டாக்டர் கிட்ட காமிச்சு நீ ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணனா கத்தி எப்படியும் வயித்துக்குள்ள இறக்கிடுவா அப்படி சொல்லி மிரட்டுறான். ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாத இந்த சிடுமுஞ்சி டாக்டர் அவன் கையில இருந்த இன்னொரு கத்தி எடுத்து அவனோட கழுத்திலே வச்சு எனக்கு இந்த கத்தியை வச்சு ஆபரேஷன் பண்ணவும் தெரியும் உன் கழுத்து அறுக்கவும் தெரியும். தயவு செஞ்சு என்னோட வேலையை என்னை பார்க்க விடு. அப்படி இல்லைன்னா உனக்கு ஆபத்து தான் உன்னோட பாஸ்க்கு ஆபத்து தான் அப்படி சொல்லி அவங்களவே மிரட்டுறான். இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே தூரமா நின்று அந்த ப்ரொஃபசர் ரொம்பவே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த அப்பாவி ஹீரோவையும் ஃபாதரே காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா அந்த அப்பாவி ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பின உடனே அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தண்ணி ஹீரோ வரான். வந்த உடனே அவன் கையில வச்சு இந்த சாப்பாடை கீழே வீசி எரிஞ்சிட்டு அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்கறது அது கொடுக்கறது இது கொடுக்கறது நீ எதுவுமே கொண்டு வராது அப்படின்னு சொல்லி. ஆனா நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கடுப்பதை கிளப்பது உங்க கூட சங்காத்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் தனியா இருக்கு அப்படி சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த ஃபாதர் இருந்துகிட்டு என்னடா தம்பி சொல்ற என்னதான் இருந்தாலும் நீ நானும் அண்ணன் தம்பிங்க ஒரு அண்ணனா என்ன பண்ணணுமோ அதை தான் உனக்கு பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம தண்ணீர் இருந்துகிட்டு என்னது அண்ணனா என்னைக்கு அந்த டிவி ஷோல போயிட்டு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் கொண்டவன நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னியா அன்னைக்குள்ளே நம்ம ரெண்டு பேருக்குள்ள உருவலா அத்து போச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நம்மளுக்கு ஒண்ணு தெரியுது. அது என்னன்னா இந்த தண்ணீரோட அண்ணன் தான் இந்த ஃபாதர் போல. போன எபிசோட்ல அந்த எட்டன்டரோட மனைவி கிட்ட என்னோட அண்ணனுக்கு 9வது தடவை ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு காசு கொடுங்கன்னு ஒரு பையன் கேட்டால அந்த பையன் தான் நம்ம ஹீரோ. இந்த ஆபரேஷன் பண்ணக்கூடிய நபர் தான் இந்த ஃபாதர் போல. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம தண்ணி ஹீரோ ஜெயில ஒரு கைதியை விசாரிக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்க. அந்த கைதி யாருன்னா போன எபிசோட்ல இந்த போலீஸ்கார பையனை ஒருத்தன் கத்தியால குத்தி அந்த மேஜிக் பொட்டிக்குள்ள போட்டு வச்சிருந்தால சோ இவனா அப்படி சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவனை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஹீரோ வந்திருக்கான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே இந்த கைதி டே என்னடா ஆளாளுக்கு வந்து என்கிட்ட விசாரணை பண்ணிட்டே இருக்கீங்க அவனை கொன்னது நான் தான்டா அவன் கையெல்லாம் வெட்டினதும் நான் தான் அவனோட அந்த துணியெல்லாம் அவுத்து நான் எரிச்சிட்டேன் அவனை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண வெப்பன் எங்க இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் நீ போலீஸ் தானே முடிஞ்ச அவனோட போலீஸ் மூலம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துகிட்டு டே முட்டா பையில நீயே நினைச்சா கூட அந்த கொலை பண்ண ஆயுதத்தை எங்க இருக்குதுன்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொலையை நீயே பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ இப்ப கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொன்னால அந்த போலீஸ்கார பையன் அவனோட வாட்ச் எனக்கு நேத்து ஆல்ரெடி வேற ஒருத்த கொன்ன ஒரு பொண்ணோட பாடியில இருந்து கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தா அந்த பொண்ணை கொலை பண்ணவன் தான் இவனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கணும். அது நீ கிடையாது எழுந்து போடா முட்டா பையில அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டி அனுப்பிடுறான். அப்படியே கட் பண்ணப்ப சிடுமுஞ்சி டாக்டருக்கு ஒரு போன் வருது. அது எடுத்து யாருன்னு கேட்டா போன் பண்ணிருக்கிறது வேற யாரும் கிடையாது ப்ரொஃபசர் தான் போன் பண்ணிருக்காரு. அதுல அவரு சமீபமா நடக்கக்கூடிய கொலைகளை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்கறாரு. அதுக்கு நம்ம சிடுமுஞ்சி டாக்டர் சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படி சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ண நம்ம தண்ணி ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறான். அந்த மீட்டிங்ல என்ன சொல்றான்னா அந்த ஜெயிலுக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் உள்ள வரணும்னா கண்டிப்பா பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. அப்படி உள்ள வந்தவங்க தான் யாரோ ஒருத்தர் இந்த போலீஸ்கார பையனை அட்டாக் பண்ணிருக்கணும். அப்படி அவன் அட்டாக் பண்ண அந்த ஆயுதத்தை கண்டிப்பா அந்த ஜெயிலுக்குள்ள எங்கேயாச்சும் போட்டிருப்பான். சோ நீங்க அந்த அட்டாக் பண்ண அந்த ஆயுதத்தை மட்டும் இல்லாம அந்த போலீஸ்கார பையனோட ட்ரெஸ்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அப்பாவி ஹீரோ நம்ம தண்ணீரை கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம தண்ணீர் இருந்துகிட்டு அப்பாவி ஹீரோ பார்த்து ஏன்டா ஒருத்தனை உள்ள குத்தி உட்கார வச்சிருக்காங்க அது தெரியாம கூட நீங்க இது அங்க உருட்டிட்டு இருந்தீங்களாடா அப்படி சொல்லி கேட்கவும் சார் அப்படியெல்லாம் இல்ல சார் அந்த பொட்டிக்குள்ள நம்மளால 100 கூட இடை வச்சா கூட அந்த பெட்டி ரொம்பவே ஈஸியா அங்கவங்க நவுத்திக்கலாம். ஏன்னா அது கடியில் இருக்கக்கூடிய அந்த வீல் ரொம்பவே சாஃப்டாவும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம சார் இதை நம்ம தூக்கணும்னு நினைச்சா கூட இதை 2 பேர் தான் தூக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வெயிட்டா இருக்கும் சார். அதனால இதுக்குள்ள ஆள் இருந்தா கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம அப்பாவி நம்ம தண்ணீரை பார்த்து சார் நாங்க அந்த மேஜிக் ஷோவை கடைசியா பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். சோ அதனால இந்த பொட்டியை நம்ம கடைசியா கொண்டுட்டு போலாம். ஏன்னா முன்னாடி கொண்டுட்டு போனா ஸ்டேஜ்ல ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லி இதை நாங்க இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான் சார் வச்சுட்டு சாப்பிட போயிருந்தோம் அப்படி சொல்லி சொல்றான். சாப்பிட போனா நாங்க மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சார் வந்தோம். சோ 1/2 மணி நேரம் கேப்ல தான் யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி நம்ம தண்ணீர் கிட்டவே சொல்றான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல நம்ம அப்பா ஹீரோ சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட போயிட்டு கரெக்டா 1/2 மணி நேரம் அப்புறம் தான் வந்திருக்காங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அந்த பொட்டி வச்ச ரூம்ல மட்டும் சிசிடிவி கேமரா கிடையாது. ஆனா அது எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா ஹீரோ சொன்ன எல்லா விஷயமே உண்மையானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ண இப்ப சிடுமுஞ்சி டாக்டர் தான் காமிக்கிறாங்க. இவன் கருப்பு கலர்ல கோட்டு ஷூட் கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு தீம் பார்க்கோட கேட்டை எகிரி குதிக்கிறான். அந்த தீம் பார்க்ல ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபசர் ஒரு ஜெயிண்ட் வீல் ஏறி உட்காந்துட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உள்ள வந்து இவன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த ஜெயிண்ட் வீல் ஆன் பண்ணி விட்ட உடனே அந்த ப்ரொஃபசர் அதுல இருந்து இறங்கணும் அப்படி சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ப்ரொஃபசர் இவன் மடைக்கு அதுக்குள்ளே தள்ளி கத்தியை கொண்டு குத்தி இந்த ப்ரொஃபசரை கொன்னுறான். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம தண்ணீரோட காமிக்கிறாங்க. காலையில ஆரம்பிச்ச தேடுதல் வேட்டை நைட் ஆகியும் இன்னுமே அந்த போலீஸ்கார பையனை அட்டாக் பண்ண அந்த ஆயுதத்தையுமே அவனோட ட்ரெஸ்ஸுமே கண்டுபிடிக்காம இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அப்பா ஹீரோ தண்ணீரை பார்த்து
சார் நீங்க என்ன சொன்னீங்க, அந்த கொலகாரன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்களோட நடுவிரலை உடைச்சு சிலுவையை நோக்கி இருக்கிற மாதிரி தான் வச்சுட்டு போவான்னு சொன்னீங்கல்ல, ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்டை மட்டும் எதுக்காக அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த சிலுவை சம்பந்தமான எந்த ஒரு பொருளுமே அதில் வைக்காம போயிட்டான் அப்படி சொல்லி கேட்கிறான். அதுக்கு நம்ம தண்ணீரை இருந்துட்டு எனக்கு அதுதான் சந்தேகம், எதுக்காக அவன் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ண அப்படி சொல்லி எனக்கே தெரியல அப்படி சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ண இப்ப ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம அப்பா ஹீரோ தண்ணி ஹீரோ பார்த்து, சார் நான் உங்களை எங்கேயே பார்த்திருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா எங்க பார்த்தோம் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு தண்ணீர் இருந்துகிட்டு டே ஒரு பறவை காப்பாத்துற அப்படின்னு சொல்லி ஒரு கார் முன்னாடி பாஞ்சிருது, ஏன் கார் தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அப்பா ஹீரோ சார் சூப்பர் சார் அது நீங்க தானே, நான் மறந்தே போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அப்பா ஹீரோ நம்ம தண்ணி ஹீரோ பத்தி, சார் நான் உங்களோட எல்லா இன்டர்வியூமே பார்த்திருக்கேன், நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், நீங்க அந்த சைக்கோ தேடுறீங்களா, அந்த ஒரு கேஸ்ல நானும் வந்து இன்வால்வ் ஆகிட்டுமா அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு தம்பி இங்க பாரு, உனக்கு ஒரு பறவை அடிபட்டுச்சுன்னு சொல்லி உன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம அதுக்கு காப்பாத்துற அப்படின்னு நினைக்கிற பாத்தியா, உன்னோட மனசு ரொம்பவே பூ பண்றது. ஆனா அந்த சைக்கங்களோட மனசு அந்த மாதிரி இருக்காது, அவங்களோட ஒரு காட்டு மிராண்டி ஆளுங்க, அதனால அவங்க கொல்லக்கூடியவங்க எல்லாருமே ரொம்பவே கொடூரமான முறையில கொண்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீ பாத்தீங்கன்னா உன் மனசெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேஸ் எடுத்து நடத்துறவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா அது உன்னை பாதிக்கிறது மட்டும் இல்லாம உன்னை நம்பி இருக்கிறவங்களே அதை பாதிக்கும், அதனால இதுல நீ வராது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ணப்ப ரெண்டாவது ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க தண்ணீரை ஒர்க் பண்ணக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில நின்னுக்கிட்டு உள்ள போலாமா வேலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம் உள்ள ஹீரோ அந்த கேஸை பத்தி ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் ஹீரோயின் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து இந்த ஹீரோ கிட்ட இந்த ஏதாச்சும் மேட்டர் கரைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டருக்கு மேடம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பையன் காஃபி அப்படின்னு சொல்ல வந்தா ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா லாஸ்டா கூட அந்த பொண்ணோட பாடி பக்கத்துல ஒரு காஃபி தூள் ஒரு பாக்கெட் அடைக்கப்பட்ட நிலையில அவங்க எடுத்திருப்பாங்க. சோ அத பத்தி மேலும் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வெளியில கிளம்பும் போது நம்ம ரெண்டாவது ஹீரோயின் வெளியில மறைஞ்சு நிக்கிறதாவே பாத்துறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு விஷுவல் வருது. இது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு இவங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ஒருத்தன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இவனுக்கு காசை கொடுத்து சொல்லுது. நம்ம ஹீரோவா அவன் வெளியில வந்த உடனே கண்டிப்பா அவனை கொன்னுறேன் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படி சொல்லி சொல்லுவான். சோ அப்பதான் அந்த ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை அந்த குட்டி பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அவன் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு கம்ப்யூட்டர்ல இந்த கேஸை பத்தி அவன் தேடும்போது ஒரு நபர் இன்னும் 2 மாசத்துல ரிலீஸ் ஆக போறாரு அப்படி சொல்லி ஒரு நியூஸ்ல வந்திருக்கு. இவன் இப்படி இதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோட அசிஸ்டன்ட், "தாங்க மேடம் எங்க ஆபீஸ்ல இதுதான் கடைசி கப் காஃபி, அதை நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொல்றான். அது கேட்ட நம்ம ஹீரோ என்னது கடைசி கப் காஃபியா, இந்த காஃபி தூள் உனக்கு எங்கடா கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவன் இருந்துகிட்டு அதான் உங்க டேபிள்ல ஒரு பேக்கெட் இருந்துச்சு அதை தான் யூஸ் பண்ண அப்படி சொல்லி சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோ டே லூசு பையல, இது லாஸ்டா அந்த பொண்ணை கொண்டாங்கன்னா அந்த பொண்ணோட பாடி பக்கத்துல கிடைச்ச ஒரு ஆதாரண இது, இதை போய் காஃபியை போட்டு கொடுத்துருக்கேடா லூசு பையல அப்படி சொல்லி திட்டுறான். அங்கிருந்து கட் பண்ணா அப்படியே யாரோ ஒருத்தன் ஒரு டெட் பாடியை கல்ல கட்டி ஆத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம சிடுமூஞ்சி டாக்டர் தான் அது. இந்த ப்ரொஃபஸரை கொண்டுட்டு அந்த பாடி யாருக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆத்துல இறக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம தண்ணி ஹீரோவையும் ரிப்போர்ட்டர் ஹீரோயினும் ஒரு காஃபி ஷாப் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க நம்ம தண்ணி ஹீரோ இருந்துகிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட, நான் பார்த்ததுலேயே ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான ஒரு ரிப்போர்ட்னா கண்டிப்பா அதை ஒண்ணுதான் சொல்லணும், ஏன்னா உனக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை வச்சு டிவில ஒரு டிவி ஷோ போட்டு உன்னோட டிஆர்பிக்காக நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுற. சோ தயவு செஞ்சு இந்த காஃபி தூள் மேட்டர் மட்டும் டிவி ஷோல போட்டுறாத, உன்னை காலில் வேணாலே விழுந்துக்கிற அப்படி சொல்லி அவகிட்ட கெஞ்சிரான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு பார்க்கலாம் மாதிரி சொல்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம தண்ணி ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் எங்க வந்திருக்கானா, அந்த போலீஸ்கார பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, சோ அந்த இடத்துக்கு தான் அவனை பாக்கிறதுக்காக இப்ப அந்த தண்ணி ஹீரோ வந்திருக்கான். அங்க வந்த உடனே ஹீரோ அங்க இருந்து ஒரு டாக்டர் கிட்ட இந்த போலீஸ்கார பையனுக்கு யாரை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த டாக்டர் இருந்துகிட்டு அந்த சிடுமுஞ்சி டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, ஆனா இப்ப ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கே வரல அப்படி சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ண இப்ப ரெண்டாவது ஹீரோயின் அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு பறவை குண்டு இருக்குது, அதை பார்த்த ஹீரோயின் இது யாருங்க வந்து கொண்டு வந்து வச்சாங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பாட்டி இருந்துகிட்டு நம்ம அப்பா ஹீரோ தான் அதை வந்து கொண்டு வந்து வச்சா அப்படி சொல்லி சொல்லவும் ஹீரோயின் அந்த பாட்டியை பயங்கரமா திட்டிட்டு ரெடி ஆயிட்டு எங்கே கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பா ஹீரோ பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. ஹீரோயின் அப்பா ஹீரோவை பார்த்த உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கொடுத்து நான் உனக்காக இது வீட்டுல செஞ்சு கொண்டு வந்து அப்படி சொல்லி சொல்றாங்க. அந்த ஹீரோவும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, இது சிக்கன் தானே சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி சொல்றான். ஆனா அதுக்கு ஹீரோயின் இருந்துகிட்டு இது சிக்கன் எல்லாம் கிடையாது, நீ இப்ப வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்ச ஒரு பறவை, அந்த பறவை தானே இப்ப பொரிச்சு கொண்டு வந்திருக்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வரி போட்டுருது. ஆனா ஹீரோயின் அந்த மாதிரி உண்மையில பண்ணிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கிண்டலுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணப்ப நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சீஃப் பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு இருக்காரு. அப்படி இவர் எதுக்காக திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தண்ணீரோ நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோயின் கிட்ட எதை பண்ண வேணாம்னு சொன்னாரோ அந்த அம்மா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. சரின்னு சொல்லி நம்ம தண்ணீரோட நாங்க இந்த தப்ப தெரியாம தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுங்க, மேற்கொண்டு வர பிரச்சனை நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்பாலஜி லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது வழியில நம்ம ஹீரோயினை யாரை கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிடுமூஞ்சி பையன் டாக்டர் தான் நம்ம ஹீரோயினை இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். ஆக்சுவலா எதுக்காக இந்த மாதிரி பண்ணானா அவனுக்கு ரொம்பவே டிப்ரெஷனா இருக்குது, சோ என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இதை எதிர்த்து அந்த வழியில போனவோ இதை பார்த்துட்டு எதுவுமே பார்க்காத மாதிரி அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஆரம்பத்துல இந்த செத்தவங்களோட போட்டோவோட ஒருத்தன் செவுத்துல ஒட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த போட்டோல யாரோ ஒருத்தர் விரிக்க பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த சிடுமுஞ்சி டாக்டர் பையன் தான் அதை விரிக்க பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணப்ப நம்ம அப்பா ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவன் டிவில ஏதோ ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கான். அந்த ஷோல ஒரு குட்டி பையன் கிட்ட உன்னோட அப்பா உன்னையும் உன் அம்மாவே விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இதனால உன் அப்பா மேல உனக்கு ஏதாச்சும் கோவம் இருக்குது அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் இருந்துகிட்டு எனக்கு எங்க அப்பா மேல எந்த கோவமெல்லாம் இல்ல சார், எனக்கு எங்க அப்பா என் கூடவே இருக்கணும், அதுதான் சார் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்தா நம்ம
அப்பா ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இப்ப இவன் எங்க வந்திருக்கான அந்த தீம் பார்க் தான் வந்திருக்கான். அந்த தீம் பார்க்ல ஒர்க் பண்றவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜெயிண்ட் வீல்ல ரத்தம் புள்ள செதறி இருக்குது அப்படின்னு சொல்லவோ அதை செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அங்க வந்திருக்கா. அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா. அவன் என்ன சொல்றானா, இங்க இருக்கக்கூடிய இந்த பிளட் எடுத்து நாங்க டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்பி பார்த்தோம். அதோட ரிசல்ட் இது யாரோடதுன்னு வந்துச்சுன்னா அந்த ப்ரொஃபஸரோட பிளட் தான் சார் இது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவரு 2 நாள் ஆளவே காணன்ற மாதிரி சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் தங்கி இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவனை யாராச்சும் மீட் பண்ண வந்திருக்காங்களா அப்படி சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணப்ப நம்ம ரெண்டாவது ஹீரோயின் அவங்க பாட்டியும் தான் காமிக்கிறாங்க. உள்ள நம்ம ஹீரோயின் யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க போல. சோ அதுக்காக ஹீரோயினோட பாட்டிமாவை வர சொல்லி இதை பத்தி சொல்லலாம் அப்படி சொல்லி வர சொல்லியிருக்காங்க. பாட்டிமா ஆரம்பத்துல அவங்க பேத்தி யாரோ ஸ்கூல் விட்டாலும் அனுப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய டீச்சர் கிட்டே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கெஞ்சுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பாட்டிமா கிட்ட, பாட்டிமா நீ எதுக்காக கெஞ்சற, அவ என்ன தப்பா பேசுறதுனாலதான் அவளை நான் அடிச்சு அப்படி சொல்லி சொல்லவோ பாட்டிமாக்கு அப்படியே கோவம் வரும். என்னது என் பேத்தி தப்பா பேசுறீங்களா அப்படி சொல்லி அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையோட முடியை பிடிச்சி ஆட்டி விட்டுருவாங்க. அப்படியே கட் பண்ணப்ப அந்த பாட்டிமாவை ஒரு வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி ஆபீஸ்ல இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த பாட்டிமா எனக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி இந்த பாட்டிமா கேட்கவோ அங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணு, என்ன பாட்டிமா நல்ல வயசு பிள்ளைங்களே அந்த இடத்துல போயிட்டு வேலை பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் நீங்க போயிட்டு என்ன வேலை பண்ண போறீங்க அப்படி சொல்லி, வேலையில இது இல்ல பாட்டிமா, வந்தது வந்துட்டீங்க தான் அந்த மோர் பாக்கெட் மட்டும் குடிச்சிட்டு போக அப்படி சொல்லி அவங்க ஒரு மோர் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு அவங்க வெளியே போகவும் கரெக்டா அந்த டைம் அந்த ஆபீஸ்க்கு ஒரு போன் வரும். அந்த பாட்டிமாவே இதை எடுத்து பேசுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணப்ப நம்ம அப்பாவும் ஹீரோவும் ஹீரோயின் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்ஸிங் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும், ஏ பாய் நீ போலீஸ் தானே, என்கிட்ட ஒத்திக்கு சட்டைக்கு வரையா மோதி பார்க்கலாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு தன்மான பிரச்சனை அப்படி சொல்லி போறான். ஆனா போனவனுக்கு தெரியல போல நம்ம ஹீரோயின் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. ஹீரோயின் அந்த அப்பா ஹீரோ போட்டு புரட்டி எடுப்பாங்க. அவனு கதறி என்ன விட்டு போதுன்ற மாதிரி கத்துற. ஆனா இவன் விடாம போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பாட்டிமாவை தான் காமிக்கிறாங்க. வீடியோ கிளீன் பண்றதுக்கு ஆளு வேணும் அப்படின்னு சொல்லி தான் போன் வந்திருக்கும் போல. அதை எடுத்து அந்த பாட்டிமா பேசணும் தான் இங்க வந்திருக்காங்க. அது யாரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிடுமூஞ்சி டாக்டரோட வீடு தான். அது இவங்களை பார்த்த உடனே இந்த சிடுமூஞ்சி டாக்டர், பாட்டிமா உங்களுக்கு எதுக்கு இந்த வயசான காலத்துல வேலை, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க அப்படி சொல்லி சொல்லவோ, இல்ல நான் அந்த வேலையை செஞ்சாகணும் ப்ளீஸ் எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படி சொல்லி கேட்கவும், சரி பாட்டிமா அந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நம்ம சிடுமூஞ்சி டாக்டர் சொல்றான். அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிமாவும் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம சிடுமூஞ்சி டாக்டருக்கு ஒரு போன் வருவோம். அந்த போன் எடுத்து யாருன்னு கேட்டா நம்ம தண்ணீர் தான் அது. சோ உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம தண்ணீரவும் சொல்லுவோம். நம்ம சிடுமூஞ்சி டாக்டர் சரி ஓகே ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்படி இவன் கிளம்பும் போது இவன் ஏதோ ஒரு ரூம் பூட்டிட்டு அதோட சாவி எடுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம சிடுமூஞ்சி போலீஸ் நம்ம அப்பா ஹீரோ கிட்ட அந்த ஜெயில உன்னோட ஃப்ரெண்ட சம்பவம் பண்ணக்குள்ள அவனோட விரல் மட்டும் ஒன்னு தனியா எடுத்தோம்ல, அந்த விரல் எங்க இருக்குது அப்படி சொல்லி கேட்கணும். அதுக்கு நம்ம அப்பா ஹீரோ இருந்துகிட்டு, சார் நாங்க அந்த விரல ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சார் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம தண்ணீரவும் அந்த சிடுமூஞ்சி டாக்டர் காஃபி ஷாப்ல உட்காந்து மீட் பண்ணிக்கும் போது நம்ம ஹீரோ இருந்துகிட்டு நம்ம சிடுமூஞ்சி டாக்டரை பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணிருக்காரு, நீங்க 2 பேருமே 4 நிமிஷத்துக்கு மேல பேசிருக்கீங்க, அப்படி என்னதான் பேசுனீங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சிடுமூஞ்சி டாக்டர் இருந்துகிட்டு அவர் என்னமோ கால் பண்ண உண்மைதான், ஆனா நாங்க 4 நிமிஷம் பேச கிடையாது, அவர் கால் பண்ண உடனே எனக்கு வேலை இருக்குது நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவோம் அப்படி சொல்லி போனை கட் பண்ணிட்டு தான் வச்சு, பட் போன் கட் ஆகல போல, அதனாலதான் 4 நிமிஷம் வரை ஆன்லைன் இருக்கும் போல அப்படி சொல்லி சொல்றான். சரி அது இருக்கட்டும், இப்ப எதுக்காக இதை பத்தி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிடுமூஞ்சி டாக்டர் கேட்கவோ அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இப்ப 2 நாளா ப்ரொஃபஸருக்கான அவர் லாஸ்டா உங்ககிட்ட தான் போன் பண்ணி பேசியிருக்காரு, சோ அதனால தான் அந்த விசாரணை அப்படி சொல்லி சொல்றான். இப்படி இவங்க இது பேசிட்டே இருக்கவோ பக்கத்து டேபிள்ல ஒரு சாவி இருக்கிறது அந்த சிடுமூஞ்சி டாக்டர் பார்க்கவோ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த ரூமை பூட்டிட்டு அவன் சாவி எடுக்காமலே வந்திருக்கா அப்படிங்கிறது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம இன்னொரு நாள் பேசலாம், எனக்கு இப்ப பர்சனலா ஒரு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவன் வீட்டை நோக்கி போறான். அப்படியே கட் பண்ண அப்பா ஹீரோவை ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க அவன் தன்னோட ஃப்ரெண்டோட விரல் அந்த பாக்ஸ்ல இருக்குது இல்ல, அதை எடுத்து அவன் செக் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா ஆக்சுவலா அது அவனோட ஃப்ரெண்டோட விரலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வருது. அந்த டைம் சரியா அந்த இடத்துக்கு நம்ம தண்ணீரை வருவோம். நம்ம தண்ணீரை பார்த்து நம்ம அப்பா ஹீரோ, சார் ஆக்சுவலா இது என்னோட ஃப்ரெண்டோட விரலே கிடையாது, இது ஏன்னா சொல்றேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டோ தூண்டில மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தூண்டில இருக்கக்கூடிய அந்த முள்ளு என்னோட ஃப்ரெண்டோட விரல பயங்கரமா டேமேஜ் பண்ணிருந்துச்சு. அந்த டேமேஜோட வடுவு கூட அவனோட விரல் அப்படியே தான் இருந்துச்சு, ஆனா அந்த விரல் அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜ் இல்ல சார் அப்படி சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ண அந்த சிடுமூஞ்சி டாக்டர் தான் காமிக்கிறாங்க. அவன் அவசரமா அவனோட வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறான். அப்படி கதவை திறந்த உடனே அந்த பாட்டிமா தம்பி நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டு சோ இப்ப வீட்டுக்கு கிளம்புற அப்படி சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அவங்க கிளம்பும் போது அவங்களோட கையில பயங்கரமா நடுங்குது. இது அந்த டாக்டர் பையன் கவனிச்சிடறான். சரின்னு சொல்லிட்டு இப்ப அவன் சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சரியா இருக்குது அப்படி சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவன் கவனிக்கிறான். ஆக்சுவலா அங்க அவன் லைனா போட்டோங்களால ஒட்டி வச்சிருந்தால அந்த போட்டோல ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகிக்கிறத கவனிக்கிறான். இதுல இருந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பாட்டிமா ரூமுக்குள்ள வந்திருக்காங்க, சோ அவங்க தான் அந்த போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிடறான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் அந்த விரல் எங்கேயாச்சும் இருக்குது அப்படி சொல்லி செக் பண்ணி பாக்குறான். பட் அந்த விரல் அங்க எங்கேயுமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வெளியில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரங்க கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அப்பா ஹீரோ பக்கத்துல இருந்து அந்த சர்ச்சுக்கு மேல இருந்து ஏதோ ஒண்ணு சொட்ட சொட்டா தண்ணி மாதிரி ஒழுகிட்டு இருக்கதை கவனிக்கிறான். பக்கம் போயிட்டு தன்னோட உள்ளங்கையில அது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சு பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலா அது ஒரு ரத்தம் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு ஏணியை போட்டு அதுக்கு மேல ஏறி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா அதுக்கு மேல இருந்தது அந்த போலீஸ்கார பையனோட ட்ரெஸ் ஒரு சிலுவை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல அவனை அட்டாக் பண்ண யூஸ் பண்ண அந்த கத்தியவே சொருகி வச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த சர்ச்சுக்குள்ள நம்ம ஹீரோட ஃபாதர் கைதிகளுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேபிளுக்கு மேல வச்சிருந்த அந்த புனித நீரை ஒரு தவறுதலா தட்டி விட்டுறாரு. ஆக்சுவலா இவர் இப்படி தவறுதலா தட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒன்னு தெரியுது ஆக்சுவலா அதுக்குள்ள இருந்தது புனித நீரே கிடையாது, அந்த போலீஸ்கார பையனோட ரத்தமும் விரலும் தான் அதுக்குள்ள இருந்தது. அப்படியே கட் பண்ண நம்ம பாட்டிமாவை தான் காமிக்கிறாங்க. இவங்க பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போகும்போது
இருக்கும்போது இவங்க யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இவங்க கவனிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் பையன் தான் இந்த பாட்டிமாவை வீடு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணப்ப அடுத்த சீன்ல அந்த பாட்டிமா நம்ம அப்பா ஹீரோக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணிருப்பான் போல. அவன் ஃபோன் எடுக்காதனால அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெசேஜ் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த இடத்துல இந்த பாட்டிமா அந்த இடத்துல இருக்கிற சோ தயவு செஞ்சு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம அப்பா ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம பாட்டிமாவை தேடி பார்க்கறான். அப்படி தேடி பார்க்கும்போது தான் பாட்டிமா ஒரு சந்தில மயங்கன நிலையிலோ அப்படி இல்லனா இறந்த நிலையிலோ கீழே இருக்கிறத பார்த்துட்டு இவன் பாட்டிமா உங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி அந்த பாட்டிமாவை உசுப்பிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் நோட் ஓடுற மாதிரி கவனிக்கிறான். உடனே நம்ம அப்பா ஹீரோ டே யாரா நீ நில்றா அப்படின்னு சொல்லி அவனை துரத்திட்டு போகவும் அவன் சந்தா கிராஸ் பண்ணி போயிட்டு மெயின் ரோட கிராஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டே போகும்போது அவன் மேல ஒரு கார் மோதிருது. கார் மோதின உடனே நம்ம அப்பா ஹீரோ மயக்கமாகற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல கூட்டத்துக்கு நடுவுல அந்த டாக்டர் பையன் இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் 3 கம்ப்ளீட் பண்றாங்க.